பலரும் அதிமுக பாஜகவோடு கூட்டணி போனதுதான் தோல்விக்கான காரணம்னு நம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது மீண்டும் அதே பாஜகவோடு கூட்டணி கண்டால் களம் வெற்றியா மாறுமா வாய்ப்பு இருக்கு? அதே ஜெயக்குமார் அப்படி சொன்னாரு. ஆனா வேலுமணி என்ன சொன்னாரு? மாத்தி சொன்னார். நாங்க ஜெயிச்சிருப்போம். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நாங்க 30 சீட் ஜெயிச்சிருப்போம். 30 ஜெயிச்சிருக்க முடியாது, ஆனா 10 சீட்டா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க, நிச்சயமா ஜெயிச்சிருப்பாங்க. இன்னொன்னு, மேற்கு மண்டலத்துல கண்டிப்பா பிஜேபி இல்லைன்னா ஏடிஎம்கேவால ஜெயிக்க முடியாது. அதனால தான் சொன்னேன், இந்த கூட்டணி இது எதிர்மறையா தான் போகும் என்று உறுதியா சொல்ல முடியாது, போவாதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா ஆன்டி டிஎம்கே இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு. அடுத்த ஒரு வருஷம், இன்னும் 5 வருஷம், இன்னும் கரெக்டா 1 இயர், ஃபுல் 5 இயர்ஸ் ஆண்டுட்டு மக்கள்கிட்ட திமுக ஆட்சிக்கு போகும்போது, ஓட்டுக்கு போகும்போது மிக கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அது ஆன்டி பிஜேபியை டைல்யூட் பண்ணிடும். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிஜேபிக்கு எதிராக விழுந்த மாதிரி அசம்பிளியில் பிஜேபியோட கூட்டணி இருக்க கூட்டணி அவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருக்காது. வேணும்னா பிஜேபி நிற்கிற தொகுதியில் வேணா தோக்கலாம், மற்ற இடங்களில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். அதனால தான் நான் என்ன ஃபீல் பண்ணேன், பிஜேபி நிற்கக்கூடிய தொகுதிகள் குறைவாக இருக்க அளவுக்கு அதிமுக என்டிஏ கூட்டணியோட வெற்றி இருக்கும். இப்போ பிஜேபி ஒரு 30 தொகுதியில் போட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, மிச்சம் இருக்க 204 தொகுதியிலையும் அவங்களோட வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். ஆனால் 30 தொகுதியில் அடி வாங்கும்.